ஓகே, பாஸ்கெட்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் வணக்கம். மாதாஜியிடம் விழுந்து வணங்கி குண்டலினி எழுப்பி வந்தனைட்டு போனோம். குண்டலினி எழுப்பும் பொழுது நம்ம கவனம் 5 அங்குலம் அல்லது 7 அங்குலம் மேல கொண்டு போங்க. தலைக்கு மேல போயிட்டு முடி போடுங்க. மெதுவாக கவனம் முழுக்க சஹஸ்ராரத்தில் வைத்து செய்யுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ரீ மாதாஜியை உற்று நோக்கி பந்தன் எடுத்து கொண்ட பிறகு ஸ்ரீ மாதாஜியில போட்டு உற்று நோக்கி பாருங்க. ஸ்ரீ மாதாஜியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது, உற்று நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுடைய பிரம்மரந்திரத்தில் என்ன மாற்றம் வருது அப்படின்னு பார்க்கணும். நம்மளுடைய விரல்களில் உள்ள கைகள் என்ன மாற்றம் வருதுன்னு பார்க்கணும். பக்தியோட கவனிங்க. மெதுவா உங்களோட கவனம் பிரம்மரந்திரத்துல இருக்கும் பொழுது மெதுவா கண்ண மூடிக்கணும். சில்லுன்னு கிடைக்கா சூடா கிடைக்குதா அப்படின்னு கவனிங்க. கை வைக்காம எப்படி இருக்குன்னு கவனிங்க. இப்ப நம்மளுடைய வலது கை கொண்டு வந்து உச்சிந்தலையில வைங்க. பிரம்மரந்திரத்துல கண்களை மெதுவா மூடிக்கோங்க எல்லாரும். உச்சிந்தலையில வச்ச உடனே உங்களுக்கு கிடைக்கின்ற மாற்றத்தை கவனிங்க. கையை வச்ச உடனே உங்களால உணர முடியுதா? சூடா இருக்கா, சில்லுன்னு இருக்கா, என்ன மாதிரி உணர்வு இருக்கு அப்படின்னு கவனிங்க. உங்களோட கவனம் தலைக்குள்ள ஒரு ஒரு அங்குலம் உள்ள கவனிங்க. அதுதான் வந்து ஹார்ட் பீடம் சொல்லுவாங்க. இதயம் பீடா, இதயத்துடைய பீடம். உங்களோட கவனம் அந்த இடத்துல ஒரு ஒரு துளி சில்லுன்னு அல்லது சூடா உணர முடியுதான்னு பாருங்க. 1 minute, 1 minute. What happened? கேக்குது. Okay, சரி. ஓகே. ஓகே. உங்களோட கவனத்தை சில்லுன்னு இருக்கு அப்படின்னு கவனிங்க. இல்ல சூடா ஒரு துளி அளவுக்கு அந்த சில்லுன்னு கிடைச்சா கூட
அந்த சகஸ்ராரம் முழுக்க அது பரவுவதை கவனிக்கும். மெதுவா கையை வைத்துக் கொண்டே கவனிக்கும். இப்போ சகஸ்ராரத்துல இருந்து உங்களோட கவனத்தை மூலாதார சக்கரத்துல கவனிக்கும். சகஸ்ராரத்துல இருந்து கவனிக்கணும். நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை கவனிக்க முடியுதான்னு பாருங்க. மூலாதார சக்கரத்தை கவனிக்க முடியுதா அப்படின்னு கவனிக்கும். சகஸ்ராரத்துல இருந்தே கவனிக்கும். கவனிக்கும் பொழுது மூலாதார சக்கரத்துல ஸ்ரீ கணேசரை உணர முடியுதல். ஸ்ரீ கணேஷாவை உணர முடியுதல். உங்களோட கவனம் நம்ம கவனம் வந்து முழுக்க முழுக்க உச்சந்தலையில இருந்து சகசிராரத்துல இருந்து மூலாதார சக்கரத்தை கவனிக்கும் பொழுது, அதுவும் ஸ்ரீ கணேஸ்வரை உணரும் பொழுது மெதுவா குண்டலினி சக்தி அங்கிருந்து மூலாதார சக்கரத்திலிருந்து சகசிராரத்தில் வரும் பொழுது சூஷ்ம நாடி உருவாகுவதை கவனிக்கலாம். மெதுவா சூஷ்ம நாடியை உணரணும். மூலாதாரத்துல இருந்து சகசிராரம் வரைக்கும். மெதுவா சகசிராரத்திலையும் இதய பீட்டத்திலிருந்து முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா சில்லுன்னு அதிகமாகுவதை கவனிங்க. இதே சில்னஸோட மெதுவா உங்களோட வலது கையை ஒரு 2 அங்குலம் உயர்த்தி கவனிங்க. சில்லுன்னு இருந்தா தான் கை தூக்கணும். சில்லுன்னு இல்லை அப்படின்னா தயவு செய்து பொறுமையா இருந்து சில்லுன்னு வர வரைக்கும் கவனிக்கணும். வெயிட் பண்ணணும். இதெல்லாம் சாட்சி பாவத்துல இருந்து கவனிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சில்னஸ் குளிர்ச்சி வந்து அதிகமாகுது கவனிக்கணும். அர்த்த பிந்துல இருந்து, அதாவது 2 அங்குலம் மேல உயர்த்தின இல்லைங்களா, அந்த இடத்துக்கு பேரு அர்த்த பிந்து. அர்த்த பிந்துவில இருந்து தெய்வீக நுண் அதிர்வுகள், ஸ்ரீ மாதாஜியோட தெய்வீக நுண் அதிர்வுகள், அமிர்தம் அர்த்த பிந்துவில இருந்து சகசிராரத்திற்கு ஊடுருவல் செய்வதை கவனிங்க. சகசிராரத்துக்கு சென்று அங்க இருக்கும் 1000 இதழ்களையும் ஒவ்வொன்றாக புனிதப்படுத்துவதை கவனிங்க. குளிர்ந்த உணர்வோட. பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையா இருக்க கவனத்தை, முழுமையான கவனத்தையும்
சகஸ்ராரத்தின் மீது வைத்து கவனிக்க வேண்டும். இப்ப 2 கைகளையும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்து கவனத்தை அர்த்த பிந்துவிலிருந்து சகஸ்ராரத்திற்கு வருகின்ற தெய்வீக நுண்ணதிர்வுகளை கவனிக்கும். சகஸ்ராரத்தில் உள்ள 1000 இதழ்களும் அனைத்து பீடங்களும் குளிர்ச்சி அடைவதை கவனிக்கும். குளிர்ச்சியாக கிடைப்பது என்னவென்றால் ஸ்ரீ மாதாஜியோட தெய்வீக அன்பு சக்தி. நாம் அனுபவிக்கும் அந்த தெய்வீக உணர்வு ஸ்ரீ மாதாஜியோட அன்பு சக்தி. மேலும் மேலும் அந்த அன்பு சக்தி அதிகமாவதை கவனிங்க. பொதுவாக சகஸ்ர திறக்க அதிகமாக திறக்குது. இந்த தெய்வீக நுண்ணதிர்வுகள் மெதுவாக குண்டலினி அந்த சக்தியை இந்த தெய்வீக அன்பு சக்தி சகஸ்ராரத்திலிருந்து மூலாதார சக்கரத்திற்கு செல்வதை கவனிக்கும். மூலாதார சக்கரத்தில் நடக்கின்ற மாற்றுதலை கவனிக்கும். அர்த்த பிந்துவிலிருந்து கவனிக்க வேண்டும். மேலும் பல இதழ்களாகிய குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து மேலே எழும்புவதை கவனிக்கும். இதன் மூலம் சூஷ்ம நாடி விரிவடைவதை கவனிக்கும். இப்போ உங்களுடைய இடது கையை பிரம்மரந்திரத்தில் வைத்து சுழுமுனை நாடியை கவனிக்க வேண்டும். சில்லுன்னு அந்த சுழுமுனை நாடி நம்ம கவனம் சகஸ்ராரத்திலிருந்து மூலாதார சக்கரத்தில் கவனத்தை வச்சு ஸ்ரீ கணேஸ்வரர் உணர்ந்து பாருங்க. நம்மளோட கவனம் பிரம்மரந்திரத்திலிருந்து மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசரை உணர வேண்டும். ஸ்ரீ கணேசரை உணர சுழுமுனை நாடி விரிவடைவதை கவனிக்கலாம். மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரம் வரைக்கும். மெதுவாக அந்த பிரம்மரந்திரம் அப்படியே விரிவடைவதை நல்லா கவனிக்கலாம். பன்னெட் அதாவது ஊடுருவல் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக விரிவடைவதை கவனிக்கலாம். குளிர்ச்சியான தெய்வீக நுண் அதிர்வுகளோடு. சில்லுன்னு இருந்தது அப்படின்னா மெதுவா உங்களுடைய இடது கையை 2 அங்குலம் உயர்த்தி வச்சுப்பாங்க. பிரம்மரந்திரத்திலிருந்து 2 அங்குலம் உயர்த்தி வச்சுப்பாங்க. உயர்த்தி வச்சு உங்களுடைய கவனம்
தெய்வீக நுண் அதிர்வுகள் அர்த்த பிந்துவிலிருந்து சகசிராரத்திற்கு செல்வதை ஊடுருவல் செய்வதை கவனியும். மெதுவாக அனைத்து பீடங்களையும் 1000 இதழ்களையும் ஒவ்வொன்றாக புனிதமாக்குவதை குளிர்ச்சியான தன்மையால் கவனிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சகசிரம் இன்னும் மேலும் அதிகமாக அந்த குளிர்ச்சியான தெய்வீக நுண்ணதிர்வுகளை அடைவதை கவனிங்க. சில்லுன்னு சகசிரத்திற்கு இறங்கும் பொழுது மேலும் இன்னும் சில்லுன்னு அந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் மூலாதார சக்கரத்திற்கு செல்வதை கவனம் அர்த்த பிந்துவிலிருந்து மூலாதார சக்கரத்தில் கவனத்தை வைக்கும். மூலாதார சக்கரத்துல மெதுவா ஸ்ரீ கணேஸ்வரர் உணர வேண்டும். ஸ்ரீ கணேஸ்வரர் உணர இன்னும் சில குண்டலினி இதழ்கள் மூலாதாரத்திலிருந்து சகசிராரத்துக்கு வருவதை கவனிக்கலாம். சூழ்நிலை நாடி மீண்டும் கொஞ்சம் அதிகமாக விரிவடைவதை கவனிக்கலாம். பொறுமை ரொம்ப முக்கியம். இல்லைன்னு வர வரைக்கும் வெயிட், வருகின்ற மாற்றத்தையும் கவனிக்கணும். என்ன மாற்றம் நடந்தாலும் சாட்சி பாவத்திலிருந்து கவனிக்கணும். ஒரு பைப் அளவுக்கு ஒரு சில்லுன்னு அர்த்த பிந்துவிலிருந்து சகசிராரத்திலிருந்து மெதுவா கீழே இறங்குவதை கவனிக்கணும். மூலாதார சக்கரத்தில் இரண்டு கைகளையும் மடியில வைத்து முழு கவனத்தையும் அர்த்த பிந்துவிலிருந்து சகசிராரத்திலிருந்து மூலாதார சக்கரம் கிடைக்கின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை கவனியுங்கள். சுழுமுனை நாடி விரிவடைவதை ஸ்ரீ மாதாஜியோட தெய்வீக அன்பு சக்தி கீழே இறங்குவதை கவனியுங்கள்.
மேலும் நம்மளுடைய வலது கையை சகசிராரத்தில் வைத்து, அதாவது பிரம்மரந்திரத்தில் வைத்து சுழுமுனை நாடியை கவனிக்கும். குளிர்ச்சி அதிகமடைவதை கவனிக்கும். சுழுமுனை நாடியும் சகசிராரம் முழுமையாக விரிவடைவதை கவனிக்கும். ஸ்ரீ மாதாஜியுடைய அன்பு சக்தி முழுமையாக நமக்குள்ள இறங்குவதை சில்லுன்னு இருக்கும், சூடா இருக்கான்னு பாருங்க. சில்லுன்னு இருந்ததுன்னா மெதுவா கையை, வலது கையை அர்த்த பிந்து 2 அங்குலம் உயர்த்தி வைங்க. பிரம்மரந்திரத்திலிருந்து 2 அங்குலம் மேலே உயர்த்தி ஸ்ரீ மாதாஜியுடைய அந்த தெய்வீக அன்பு சக்தி இறங்குவதை கவனிக்கும். அர்த்த பிந்துவிலிருந்து சகசிராரத்திலும் சகசிராரத்தில் இருந்த மூலாதார சக்கரத்திற்கு இறங்குவதை கவனிக்கும். மெதுவாக நாம ஆழ்நிலை தியானத்திற்கு செல்கிறோம். நம்மளோட கவனம் முழுக்க உள்ள நம்மளுடைய ஆத்மாவை நோக்கி செல்கிறது. ஸ்ரீமாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஆத்ம விழிப்புணர்வு நிலையை வலுப்படுத்துங்கள் தாயே. ஸ்ரீமாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஆத்ம விழிப்புணர்வு நிலையை தயவு செய்து வலுப்படுத்துங்கள் தாயே. மெதுவாக கையை அந்த அர்த்த பிந்துவிலிருந்து பிந்துவிற்கு, சில்லுன்னு இருந்ததுன்னா பிந்துவிற்கு கொண்டு போகும். கொஞ்சமா பிந்து நிலைக்கு உங்களோட வலது கையை உயர்த்தி கொண்டு போகும். சில்லுன்னு இருந்ததுன்னா, இல்லைன்னா அங்கேயே இருங்க. இல்ல பிரம்மரந்திரத்தை வச்சு மறுபடியும் எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சில்லுன்னு மாறிடும். பிந்துவிலிருந்து மாதாஜியுடைய அன்பு சக்தி கங்கை நீர் போன்ற சகசிராரத்தில் இறங்குவதை கவனிங்க. கங்கை நீரை போன்று பிந்துவிலிருந்து ஸ்ரீ மாதாஜியுடைய தெய்வீக அன்பு சக்தி சகசிராரத்திற்கு இறங்கி அனைத்து சகசிராரத்தில் அனைத்து சக்கரங்களையும், அனைத்து பீடங்களையும், அதாவது 1000 இதழ்களையும் முழுமையாக புனிதப்படுத்துவதை கவனிங்க. உங்களோட வலது கையை லைட்டா அப்படியே ஒரு கடிகார மல்ல சுற்றும்போது அப்படியே மெதுவாக சுற்றுங்க. கடிகார மல் சுற்றுவதை போன்று மெதுவாக அப்படியே சுற்றும். அதுக்கு மேல பிந்து சக்கரத்திற்கு மேல் மழை போன்று பொழிவதை கவனிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். அது எப்படி கிடைச்சாலும் சரி, பைப் மாதிரியோ இல்லை சில்லுன்னு கீழே இறங்கணும். இந்த சகசிராரத்துல இறங்கி சகசிராரம் கொஞ்சம் கொஞ்சமா வலு பெற ஆரம்பிக்கும். மாதாஜியுடைய தெய்வீக அன்பு சக்தியால் சகசிராரம் வலு பெறுவதை கவனிக்கும். மாதாஜியுடைய தெய்வீக அன்பு சக்தியால் முழுமையடைவதை கவனிக்கும். மெதுவா 2 கைகளையும் மடியில வைத்து மாதாஜி நோக்கி வைத்து கவனத்தால் பிந்துவிலிருந்து வருகின்ற தெய்வீக அன்பு
முழுமையை எந்த ஒரு முயற்சியும் இன்றி இலகுவாக தெய்வீக அன்பு சக்தி நமக்கு முழுமையாக கிடைப்பதை அனுபவிச்சு உணருங்கள். மறுபடியும் இப்ப கைகளை வைக்காம உங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த சில்லுன்னு தலைக்கு மேல, அதே மாதிரி தலைக்குள்ள, அதே மாதிரி கீழே மூலாதார சக்கரத்து வரைக்கும் சுழுமுனை நாடியில் இருக்கின்ற தெய்வீக நுண்ணி அதிர்வுகளை சுழுமுனை நாடி விரிவடைவதை இப்போ நம்மளோட இடது கையை வைத்து பிரம்மரந்திரத்தில் வைத்து முழுமையாக அந்த சுழுமுனை நாடியை கவனிக்கும். மாதாஜியோட தெய்வீக அன்பு சக்தி இறங்குவதை கவனிக்கும். நம்மளோட உள்ளங்கையையும் ஊடுருவு செய்து மேல பரவுவதை தெய்வீக அன்பு சக்தி. அந்த சில்லுன்னு இருந்ததுன்னா மெதுவா கை இடது கைய அர்த்த பிந்துவில் இருக்கும். அர்த்த பிந்துவிலிருந்து மறுபடியும் அந்த முழுமையான சுழுமுனை நாடியும் சகசிரம் முழுக்க அதிகமாக குளிர்ச்சி அடைவதையும் அதே குளிர்ச்சி தன்மையில் இடது கையை 5 to 6 அங்குலம் உயர்த்தி பிந்து சக்கரத்திற்கு வாருங்கள். இதே அனுபவத்தில் இரண்டு கைகளையும் ஆகாயத்தை நோக்கி உயர்த்தி வைங்க. இரண்டு கைகளையும் ஆகாயத்தை நோக்கி உயர்த்தி வைங்க. மாதாஜியிடம் வந்து கொண்டிருக்கின்ற தெய்வீக அன்பு சக்தி நம்முடைய சகஸ்வரம் மற்றும் அனைத்து விரல்களிலும் இறங்குவதை கவனிங்க. சகஸ்வரம் முழுக்க குளிர்ச்சியாக மற்றும் முழுமையாக சுழுமுனை நாடியையும் ஸ்ரீ மாதாஜியோட தெய்வீக அன்பு சக்தி நிறைந்து இருப்பதை கவனிங்க. குளிர்ச்சி என்பது ஸ்ரீ மாதாஜியோட தெய்வீக அன்பு சக்தி. மாதாஜி இரண்டு கைகளையும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்து சித்த நிரோதம் கவனத்தை முழுமையாக சுழுமுனை நாடியிலும் சகஸ்ராகத்திலும் வைத்து ஸ்ரீ மாதாஜியுடைய அன்பு சக்தியை ஆனந்தமாக அனுபவியுங்கள். இதே நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் உரையை கவனிப்போம். இந்த நிலையிலும் ஒரு 2 நிமிடம் மௌனமாக இருந்து
இருந்தபடி ஸ்ரீ மாதாஜியுடைய உரையை நாம் கவனிப்போம். முழுமையாக உள்வாங்குவோம். I bow to all the Sahajogis. In these beautiful surroundings, many of you are wondering why God has created these beautiful things. Because you people had to come on this earth and enjoy the beauty. That is one of the reasons. And now God feels very much fulfilled with joy and satisfaction and a kind of a completion of his desire. Why God has created this beautiful universe has been a question asked for thousands of years. The reason is very simple to understand. This beauty that is created cannot see itself. In the same way, God, who is the source of beauty cannot see his own beauty. Like a pearl cannot enter into itself to see its beauty. Like the sky cannot understand its own beauty. The stars cannot see their own beauty. The sun cannot behold its own brilliance. In the same way, God Almighty cannot behold his own being. He needs a mirror. And that's how he has created this beautiful universe as his mirror. In this mirror, he has created now beautiful things like the sun. Now the sun has to see his own reflection also. So he has created these beautiful trees to see that when he shines, they come up so well and look so green. Then he has created those birds who rise early in the morning to greet the sun, so the sun knows that yes, I am there, I am existing. Or else he has created these beautiful lakes for these trees to see their reflection and the lakes to feel their existence when the ripples start moving within themselves. So then he created human beings. The human beings cannot also see their own beauty, their own glory. That's why they are in the darkness. They are ignorant. They cannot see what lies within themselves. So they are running after something which is absolutely against themselves, which is ugliness, which is self-destructive. And the struggle to get to reality is such a lot that as a result they destroy themselves.
Like as people have taken to these drugs and taken to all bad habits of in this place they say there's a lot of smuggling going on and all such endeavors that people take up because they do not know what beautiful things they are. So now a mirror has to be created for them to see for themselves how beautiful they are. Their mirror is their spirit. That spirit is to be brought in their consciousness, in their attention. If it comes in their attention, then they can see their image. Now this attention that comes in as an enlightened attention is called in Sanskrit language as Chidabhas. Is the expression of the attention which is enlightened. But it is also said that it is got a nature which is very transitory, or we can say which is disappearing every moment to moment. When this is happening, what is to be done? For that, you have to steady yourself with meditation, with hearing the enlightened talks, by seeing the good things of life without thinking about them, by seeing also the goodness of others, and then you start seeing goodness in yourself also. That is why I always say that one should not feel guilty, because you are feeling guilty of something which is just a illusion. You are guilty that you have got a shadow. It's something like that. So if you know that you are beautiful beings and that you have got a shadow, is nothing to do with you and your beauty. If you can see your own beauty, then you will be amazed that within us lies all those joy giving, all those beautiful things which we are seeing outside. But just now the mirror is not all right. That's why you have to see in the nature the beauty. But when you are one with yourself, then you see all this nature within yourself, all the joy giving qualities of this nature within yourself. So I wanted you to come to this place just to learn how God has created this beautiful uh, area for you people to enjoy and to be here. May God bless you. Bhaskar ji, जय श्री माता। Jai Shri Mata ji.
மாதாஜியின் இந்த உரையை முழுமையாக இதயத்தில் உள்வாங்கி அனைத்து செயல்களிலும் ஒரு மாற்றத்தை மாறுவதை கவனியும். இதை முழுமையாக சஹஸ்ராரத்திலிருந்து கவனியும். அமைதியான தியானத்தில் ஒரு சில நிமிடங்கள் அமர்வோம். ஜெய்ஷ் மாதாஜி. இதே over to you. ஜெய்ஷ் மாதாஜி. ஜெய்ஷ் மாதாஜி, பாஸ்கர்ஜி. ஸோ இதுல இருக்கிறவர்கள் அட்மியூட் பண்ணி நீங்க உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஜெய்ஷ் மாதாஜி அம்மா. சொல்லுங்க. ஜெய்ஷ் மாதாஜி சார். ஜெய்ஷ் மாதாஜி தீதி. ஜெய்ஷ். நல்ல தியானம் சார். அந்த சுழுமுனை நாடி கவனிக்க மாதிரி இருந்தது மூலாதாரம் வரைக்கும். அந்த தலைக்கு மேல ஒரு குழாய் மாதிரி அதுல குளிரா உள்ளுக்குள்ள இறங்கின மாதிரி ஒரு உணர்வு. வெரி குட். இது நம்ம ரெகுலர் பண்ணிக்கணும். இதை அப்படி பாத்தீங்கன்னா இதே மாதிரி அட்லீஸ்ட் வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவையாவது இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம். இப்ப நம்ம ரொம்ப நேரம் பண்ணல, பட் அந்த வைப்ரேஷன் அப்படியே இருக்கு பாத்தீங்களா, 15 நிமிஷம் அப்படியே இருந்து பழகினீங்க அப்படின்னா பல மாற்றம் கிடைக்கும். இதே மாதிரிதான் பண்ணணும். இப்போ அந்த சந்திரிகா தீதி ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த பேஷண்ட் கூட இத மாதிரி சுழுமுனை நாடியும் சகசிராரத்தையும் திறந்து உட்கார முடிஞ்சிச்சுன்னா அது என்ன ஒரு நோயா இருந்தாலும் காணாம. நீங்க பயப்பட வேண்டாம். இதுதான் உண்மை. இதை நீங்க அனுபவிச்சீங்கன்னா மட்டும்தான் நடக்கும். அதுக்குதான் நீங்க அவ்வளவு ஒரு சின்ன பகிர்வு உண்டு சார். நேற்று
நான் ஒரு தண்ணி பைப் அடியில நின்று கொண்டிருந்தேன். எனக்கு தெரியாது இந்த காலு கீழ ஒரு விஷ பாம்பு போறது. அந்த நேரம் குண்டலினி சக்தி மேல எழும்பி அது ஒரு மாதிரி அப்படி கடகடன்னு எழும்பி வந்து இப்படி தலைக்கு மேல இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். என்ன இது இப்படி டக்குண்டு வந்து நிக்குதே என்னன்னு சரி கொஞ்ச நேரம் நிப்போம் அமைதியாண்டு நிக்கிறேன் சார். அந்த பாம்பு என்னைய கடந்து அப்படி விஷப்பாம்பு குடையன் பாம்பு உண்டு அப்படியே போகுது சார். டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்கிறேன். அண்ணன் என்னை காப்பாத்தினாங்க சார். அது நான் பகிர்ந்து கொள்றேன். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய்சுமதி ஜெய்சு தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ. ஸோ பாஸ்கர்ஜி, இன்றைக்கு எனக்கு வந்து ரைட் ஹேண்ட்ல நல்ல வைப்ரேஷன்ஸ் இருந்தது. லெஃப்ட் ஹேண்டு பிரம்மராந்திராக்கு மேல வைக்க கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் குறைவா இருந்தது ரைட் ஹேண்டை விட. ஓகே ஓகே. ஸோ அப்போ உங்களோட கவனத்தை வந்து நீங்க அந்த லெஃப்ட் ஹேண்டை தலைக்கு மேல வைக்கும்போது இல்லைங்களா, அப்படின்னா உங்க ரைட் சைடு ஆக்டிவிட்டி கொஞ்சம் நீங்க அப்படியே ஃபுட் ஸ்டாப்ல உட்காந்து பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா ரைட் சைடு கிளியர் ஆகும். லிவர்ல கை வச்சு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிவர்ல கை வைங்க இப்போ. ஆனா இப்ப ரைட் ஹேண்ட்ல நல்லா நல்லா வருது, லெஃப்ட் ஹேண்ட் சூடா இருக்கு. அதுதான் சொல்லுங்க. லிவர்ல. ஆமா லிவர்ல கை. ஏன்னா இப்ப நீங்க ரைட் ஹேண்ட தலைக்கு மேல வைக்கும் போது தானே சொல்றீங்க. இப்ப லெஃப்ட் ஹேண்ட தலைக்கு மேல வைக்கும் பொழுது ரைட் ஹேண்ட் சில்லுன்னு இருந்தது, பட் தலைக்கு மேல கூலா இல்ல. இப்படிதானே சொல்ல வரீங்க? லெஃப்ட் ஹேண்டால உணர முடியல. உணர முடியல. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் கீழே வச்சுட்டு ரைட் ஹேண்ட் தலைக்கு மேல வைக்கும்போது நல்லா இருக்கு, நல்லா கூலா இருக்கு. ரைட் தலைக்கு ஹேண்ட்ல மேல நல்லா கூலா இருக்கு. போத் ஹேண்ட்ஸ் நல்லா கூலா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட வைக்க கொஞ்சம் பிரம்மராந்திரா கொஞ்சம் சூடா இருக்கு. இப்படி பண்ணுதுன்னா ரைட் சைடுல தான் ஒர்க் பண்ணணும். அப்ப உங்களோட இடது கைய லிவர்ல வச்சு இப்ப பாருங்க. உடனே பாருங்க சூடா இருக்கா சில்லுன்னு இருக்கான்னு பாருங்க. மாதாஜி விட்டு நோக்கி இல்ல கண்களை மூடி இது இடது கையை வந்து இடது கையை வந்து லிவர்லயும் வலது கையை ஒருவேளை லிவர்ல கவனிக்க முடியல, கொஞ்ச நேரம் வச்சு பாருங்க. சூடா இருக்கா சின்ன வச்ச உடனே எப்படி இருக்கு? அதுதான் இன்ஜின், நம்மளோட இன்ஜின். அந்த இன்ஜின்ல கை வச்ச உடனே சூடா தெரியுதா சில்லுன்னு வருது? கொஞ்சம் குளிர்ச்சியா வந்தோன்று இருக்கு. அவ்வளவுதான், அது சரியாயினே இருக்கு. ஏன்னா அதுதான் வந்து விந்துக்கு மேல போகுது. விந்துக்கு மேல இப்ப உங்களோட வலது கை தலைக்கு மேல வச்சு பாருங்க. இடது கை அங்கேயே இருக்கட்டும், லிவர்ல இருக்கட்டும். வலது கை தலைக்கு மேல கையை வச்சுட்டு கொண்டு போங்க. சில்லுன்னு வந்துச்சுன்னா கை தூக்கி சில்லுன்னு வந்ததுக்கு அப்புறம் கை மேல தூக்கிட்டு போங்க. அதே மாதிரி இப்ப கையை தூக்கிட்டு போகும்போது இந்த லிவரை வந்து நம்மளுடைய இதய பீட், அதாவது சகசரத்துல இருந்து கவனிங்க. இந்த சில்லுன்னு சகசரத்துல இருந்து லிவரை கவனிங்க பாப்போம். எந்த இடத்துல வந்து உணர்வு இல்லையோ அந்த இடத்துல கையை வச்சு அந்த இடத்துல ஒர்க் பண்ணணுமோ. 3 ஸ்தானம் எப்பயும் முக்கியம். லிவர், இதயம், மூளை. சகசிராரத்துக்கு மேல இருந்து இப்ப கொஞ்சம் மேல கொண்டு போயிடுங்க. அடுத்த பிந்துவில இருந்து சகசிராரத்துல இருந்து லிவர், ஈரல் சூடா இருக்கா சில்லுன்னு இருக்கான்னு பாருங்க. தனியா பார்க்க ஒரு தடவை பாக்குறீங்க, மறுபடியும் சகசிராரத்துல இருந்து பார்க்கணும். அங்க இருந்து அப்படியே கீழே இறங்க கவனிக்கும் பொழுது சுழுமுனை நாடியும் சேர்ந்து ஓப்பன் ஆகும், சகசிராரமும் ஓப்பன்ல இருக்கும், அந்த ரைட் நாபி பீட்டாவும் கூல் ஆகும். இதுதான் வந்து முக்கியம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து அந்த பீட்டத்தையும் சேர்த்து ஒர்க் பண்ணும்பொழுது சக்கரங்களும் சரியாகும், சக்கரத்துக்குள்ள இருக்கிற உடல் உறுப்புகளும் சரியாகும். அப்போ இப்ப இதோட இண்டிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வலது நாடியில் உள்ள, அதாவது இதயம் லிவர் இருக்கிற ஏரியா மேல இருக்கிற குடல்களிலும் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தா அது வந்து உங்களுக்கு சரியாகும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி பண்ணும். இதுதான் வந்து இதனுடைய இந்த குளிர்ச்சி தன்மை உள்ள இறங்க லிவரை கூழ்படுத்தமோ இவ்வளவு நேரம். இப்ப அப்படியே அந்த கையை வந்து தொடாம லிவர்ல வச்சுன்றதுக்கு இடது கையை
தொடாம கொஞ்சம் முன்ன நோக்கி வைங்க, இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் லிவர். அப்ப அங்க சில்லுன்னு அதிகமா ஆகுதுங்களா? தலைக்கு மேல இருந்து சில்லுன்னு வருது, அங்க மறுபடியும் கவனிக்க. அதே மாதிரி ஆக்னியாவில் கொஞ்சம் ஹெவியா இருந்தா ஆக்னியாவிலையும் நின்றோம். ஸோ அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வேலை செய்யணும். அப்ப அந்த சேனல்ல ஒரு மாற்றம் இருக்கு, குறைகள் வருதுன்னா அந்த இடத்துல நீங்க இது மாதிரி ஜெய் மாதா தீதி. ஜெய்ஷ் மாதாஜி. குளிர்ச்சியா வருது. இட்ஸ் வெரி குட், சூப்பர். இப்ப வச்சு பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் பேக், வலது கை நோக்கி. அதே மாதிரி நம்ம லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து ரொம்ப நேரம் வச்சு நம்ம தூக்கல, ரைட் ஹேண்டுக்கு வச்ச மாதிரி. பட் அதுக்கு நம்ம டைம் எடுத்து பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் நேரம். அதான் அதுக்குதான் அந்த பேஷன்ஸ், அந்த பொறுமையோடு இன்னொன்று கொஞ்ச நேரம் வைத்து கவனிக்கும் பொழுது நம்ம மாற்றம் முழுமை பெறும். இப்ப கூலா வருது. லெஃப்ட் ஹேண்ட். வலது கை சில்லுன்னு ஆகுதுங்களா? இது மாதிரி வைக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் வலது கையில எல்லா விரல்களிலும் சில்லுன்னு கூலா வரணும். அந்த லிவர் முக்கியமா, லிவர் கூலா ஆகணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் மடியில் வச்சுட்டு வலது கை நீங்க வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட் நல்லா இருக்கு, பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி வந்து அதிகம். இதைதான் சொல்றது என்ன இருக்கு, நம்ம வந்து எவ்ரி 3 hour எவ்ரி 2 hours டைம் எவ்வளவு கிடைக்குதோ முடிஞ்ச அளவு கண்டிப்பா மினிமம் 3 hours பண்ணணும். மேக்ஸிமம் 1 hourல ஒன்ஸ் கூட பண்ணலாம். 3 hourly ஒன்ஸ் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காரணும். உட்காந்தீங்க அப்படின்னா அடுத்த 5 நாள் சென்று வந்து அப்படி 2-3 நாள் சென்று அப்படி முழுமையா அப்படியே எங்க நீங்க என்ன சொல்றது, எங்க போனாலும் நம்ம கிட்ட அந்த வைப்ரேஷன்ஸ் எமிட் ஆகிட்டே இருக்கு. மாதாஜியோட கிரேட் பிளெஸிங்ஸ். ஜெய் மாதாஜி. ஜெய்ஷ் மாதாஜி. மற்றவங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் பாஸ்கர்ஜி. ஜெய்ஷ் மாதாஜி சார். ஜெய் மாதாஜி. ஜெய் மாதாஜி. நன்றி. ஜெய் மாதாஜி. நன்றி மாதாஜிக்கு நன்றி. ஜெய் மாதாஜி. எல்லாமே மாதாஜியோட கிருபை. தவம் தவம் புரியுறது வந்து ஒரு ஆழ்நிலை தியானத்துக்குள்ள போக முடியும்னா அது இந்த வழி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபாஸ்டாகவும் ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு ஆழமான நிலைக்கு வந்து வேகமா போறது வந்து இப்ப எல்லாருமே உணர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ உலகம் முழுக்கவும் தயவு செய்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இலங்கையில இந்த தியானத்தை ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து நிக்காம அந்த வதனா தீதி, சந்திரிகா தீதி, யாரெல்லாம் இருக்கீங்களோ, தேவி, கந்தன், அந்த சாரி அவங்க சந்திரமதி எல்லாருமே கொஞ்சம் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த இந்த தியானம் ஒரு 15 நிமிஷம் உட்காந்துட்டு பண்ணணும். ரெகுலரா 3 நேரத்துக்கு ஒரு தடவை. இப்போ நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் இப்போ மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களுமே நான் அதை இன்வைட் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் என் பேஷண்ட்ஸ் எல்லாருமே அதை ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ், அதாவது 3 நேரத்துக்கு ஒரு தடவை அந்த 15 நிமிஷம் எங்க 10 நிமிஷமாவது அட்லீஸ்ட் பண்ண சொன்ன உடனே கொஞ்ச நாள் எப்பயாவது ஒரு வேலை உட்காந்து செய்ய முடியல அப்படின்னா உங்களோட கவனத்தை வச்சுட்டே வேலை செஞ்சு பழகி பாருங்க. 10 நிமிஷம் முழுசா அங்க வச்சுட்டே வேலை செய்யுங்க, பேசுங்க, எதுனாலும் பண்ணுங்க. ஆனா உங்க கவனம் முழுக்க அங்க வச்சு ஒரு 10 நிமிஷம் இருந்து பழகி பாருங்க.
அதை நீங்க ட்ரெயின் அப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாரத்துல இல்ல மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப தூரமா இது மூலமா நம்மளுக்கு வரும் அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற விஷயம் வந்து அது ரொம்ப இலகுவா இருக்கு. நமக்கு கிடைக்கிறது வந்து உணரலாம். ஸோ அதனால எல்லாருமே ஒரே போட்ல இந்த தியானத்தோடைய இந்த மாதாஜியுடைய அன்பை வந்து உணரணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டா இப்போ பெனிலக்ஸ் கலெக்டிவ்னு ஒன்று ஆரம்பிச்சோம். இன்னைக்குதான் தீதி அந்த மீனிங் எனக்கு தெரியும். பெனிலக்ஸ் அப்படின்றது வந்து பி ஃபார் பெல்ஜியம், NE ஃபார் நெதர்லாந்து, LU ஃபார் லக்சம்பர்க். இத்தனை கலெக்டிவ் அது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நாங்க செமினார் ஆரம்பிக்கும் போது கூட இந்த 3 பேருமே வந்து அட்டென்ட் பண்ணாங்க. எல்லாருமே இன்னைக்கு இந்த ரெகுலரா இப்போ ஒரு 5 days நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, 9 days. பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் எனக்கு மீனிங் தெரிஞ்சது ஆக்சுவலா. ஸோ அந்த ஆழம் வந்து நிச்சயமா இன்னும் யார் யார் இருக்காங்களோ கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் தயவு செய்து வந்து டெய்லி 15 நிமிஷம், அதுக்கு மேல பேச கூட வேண்டாம். உங்களுடைய என்ன என்ன கிடைச்சிருக்கோ அதை நீங்க அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. நீங்களா பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இல்ல ஒரு வேலை மட்டும் கும்பலா செஞ்சு எல்லாரும் ஒரே மீன்ஸ் கலெக்டிவா பண்ணுங்க. பண்ணா நல்லா இருக்கும். கலெக்டிவா வந்து எல்லாரையும் வச்சு ஒரு கலெக்டிவ் எத்தனை பேர் நீங்க இருக்காங்களோ இது வரைக்கும் ஸ்ரீலங்கால எல்லாருமே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முடியாது, 10 நிமிஷம் தான் முடியும்னா கூட தயவுசெய்து கொஞ்சம் டெய்லி பண்ண முடியும். கொஞ்சம் கரெக்டா டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது நல்லா ஃபோர்ஸிபிளா பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஏன்னா அதை நான் ஏன் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்போ தீதி அதுல நாங்க அதிகமா சேர்க்கவில்லை தீதி. இந்த குரூப்ல யாருமே அதிகமா சேர்க்கல. ஆக்சுவலி கொஞ்சம் பேர் தான் இருக்கும். நான் சேர்க்கவும் இல்லை. ஏன்னா இப்ப இருக்கிறவங்க அதே டெப்த்னஸ் வந்து அதிகமா வரணும், அவங்க அதிகமா ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த விருப்பத்தோட அதே ஆழத்தோட தபஸ்ய ஸ்டேட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க யாராவது கண்டிப்பா தானா வந்து இன்க்ளூட் ஆவாங்க தயவு செய்து அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நாங்க அதிகமா யாரையுமே என்ன சொல்றது எனக்கு இப்ப பண்றவங்களே நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் தான். யூரோப்பியன்ஸ்ல இருக்கிற சில கோஆர்டினேட்டர்ஸ் தான் போனாங்க. சில சென்டரு, சில இன்டர்நேஷனல் லெவல் கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க பையன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து 40 வருஷம் சைஜ் யோகி சார் மாதாஜியோட நிறைய விஷயங்களை பகிர்ந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அவங்க எல்லாருமே இதை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஸோ சொன்னாங்க அதான் இது ஒரு ஹோம்ஒர்க்கா செய்யுங்க சொன்னோம்னா அவங்க அவ்வளவு சந்தோஷம்.